எல்லா படமே ஸ்பெஷல் படம். பட் இந்த படம் வந்து பிகாஸ் ஃபர்ஸ்ட் நான் டேரக்டர்கிட்ட இருந்து சொல்கிறேன். எல்லா டேரக்டரும் அவங்களோட ஃபில்மோகிராஃபியில் நிறையா ஃபில்ம்ஸ் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு ஃபில்ம் வந்து மிஸ் பண்ணியிருப்போம். பட் என்னோடய டேரக்டர் கூட இப்போ இந்த படத்துலேருந்து நான் அப்படி தான் சொல்கிறேன். பட் ஒரு டேரக்டர் அவரோட ஃபில்ம்ஸ் நான் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்த்த ஒரு டேரக்டர் வந்து எங்கள் டேரக்டர் தான். அண்ட் பிகாஸ் ஏன்னா அந்த ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ், ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு படம் பார்க்கும் பொழுதும் எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்குமே ஒரு ஒரு என்டர்டெய்னிங்காக கொடுக்குற ஒரு மேஜிக் அவர்கிட்ட இருக்குது. அண்ட் அந்த ஒரு மேஜிக் வந்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு லார்ஜர் ஸ்கேலில் அண்ட் என்ன சொல்கிறது, நம்ம ரொம்ப நாள் தமிழ் சினிமாவில் மிஸ் பண்ண ஒரு ஃப்ளேவர், எனக்கு பர்சனலி மிஸ் பண்ண ஒரு ஃப்ளேவர் இப்போது எங்களோட லீடர் படம் மூலிமா வந்திருக்கு நான் ஐ ஃபீல். அண்ட் அஃப்கோர்ஸ் லெஜண்ட் சார் கூட நான் சார் ஆக்சுவலி இது வந்து ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் இல்லை, நான் ஆட்ஸ் பண்ணும்போது நான் ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் இட்ஸ் அ ஸ்பெஷல் ஃபில்ம். ஏன்னா எங்கே போனாலுமே வந்து நான் வந்து லெஜண்ட் சார் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்ணி இல்லை ரொம்ப நல்லா பண்ணுங்கன்னு எனக்கு இன்ஃபேக்ட் துணிவப்போ நிறைய பேர் மிரட்டுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு லீடருக்கு வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க, கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், அந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா ரீச் ஆகும், ஆடியன்ஸ் ஃபேமிலியாக பார்ப்பாங்கன்னு. அண்ட் இப்போ ஐ திங்க் ஒரு ஒரு ஆல்பமாகவே ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் திங்க் மியூசிக் கூட மறுபடியும் வி ஹவ் பீன் ட்ராவலிங் ஃபார் அ லாங் டைம். அண்ட் இன்னும் நிறையா பேசணும், பட் அதுக்கான ஒரு ஈவெண்ட் இன்னும் இருக்குது. அண்ட் ஐ ஃபீல் ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் இட் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் த ஃபில்ம் ஆல்சோ. தேங்க்யூ. வணக்கம். கம்மியாக தான் பேசணும், கம்மியாக தான் பேசுகிறேன். எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் என்ன சொல்கிறது, ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி நமக்கு பிடிச்ச கடவுளை நினச்சிட்டு நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா, அந்த மாதிரி எங்களுக்கு பிள்ளையார் சொல்லின்றது ப்ரெஸ் தான். எங்கள் படத்தினுடைய இந்த முதல் லுக்கை சார் சொன்னார், ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி நம்ம அதை ரிவீல் பண்ணுவோன்னு சொன்னார். அது பிள்ளையார் சொல்லி மட்டும் இல்லை, பிள்ளையாரே நீங்கள் தான். ஏன்னா ஆடியன்ஸுன்ற கடவுள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு தான் நாங்கள் போனோம். ஸோ வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா, இன்டர்நெட், சோஷியல் இதை சேர்ந்த எல்லாருக்கும், நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஒரு சில வார்த்தைகள். இந்த படம் வந்து எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா 2022 நானும் சாரும் பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி கருடனுக்கு அப்புறமா நான் இந்த படம் பண்ணல. 2022 நாங்கள் ஒரு செப்டம்பர் டைம்லேருந்து சாரோட மேனேஜர் அம்பிகாபதி சார் மூலமாக நாங்கள் மீட் பண்ணி நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். நான் சார்கிட்ட மீட் பண்ணி ஒரு 5-6 மாதம் நாங்கள் பேசிட்டு தான் இந்த ப்ராஜெக்ட் ஃபைனல் ஆச்சு. அது வரைக்குமே ஜென்ரலான மீட்டிங் அப்படி தான் நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். நானும் சார் வந்து ஒரு ஆசையில் நடிக்க வந்திருக்காருன்ற மாதிரி தான் நான் இனிஷியலாக அவரை மீட் பண்ணும்போது எனக்கு இருந்துச்சு. ஆனால் அடுத்தடுத்த மீட்டிங்கில் அவர் பேசுகிற விஷயங்கள், சினிமாவை பற்றி அவருக்கு தெரிகிற விஷயங்கள், எவ்வளோ நுணுக்கமாக அவர் எல்லாத்தையும் பார்க்குறாருன்றதை தெரிஞ்ச போது தான் அது வெறும் ஆசையாக மட்டும் இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது கூட ஒரே ஒரு இன்சிடெண்ட், அவர் லைஃப்பில் நடந்ததை நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ரொம்ப இதாக இருந்தது. அவர் வீட்டில் அவர் அம்மா கிட்ட அவர் 5th 6th படிக்கும் போது சார் சொல்லியிருந்தார், அவங்க வீட்டில் ஒட்டி வைக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ் அந்த ஃப்ரிட்ஜிலலாம் ஒட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆர்டிஸ்டோட, சில ஹிந்தி ஆர்டிஸ்டோட ஃபோட்டோஸ் சார் ஒட்டியிருக்காரு. அவங்க அம்மா கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, நான் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு. அது வந்து அப்படியே அதுக்கப்புறமா அவர் வந்து தன்னோட குடும்பத்துக்காகவும் சில கனவுகளுக்காகவும் இன்றைக்கி மிகப்பெரிய உச்சத்தை ஒரு ஃபீல்டில் அவர் வந்து அந்த சாதனையை செஞ்சுருக்காரு. இருந்தாலும் அந்த சிறுவனுடைய கனவை தான் இன்றைக்கி ஒரு இளைஞனுக்கான உத்வேகத்தோடு அவர் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்றது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது எனக்கு. அவரோட உழைப்பு வந்து அவ்வளோ கடின உழைப்பு. இந்த 2 வருஷத்தில் நான் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு உச்சத்தில் இப்படி ஜெயிச்ச ஒருத்தர் இன்னொரு ஃபீல்டில் வந்து திரும்ப ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு வேலையை செய்கிறதுக்கும், அதுக்கு அவ்வளோ கடின உழைப்பை போடுறதும், ஒரு பெரிய அசாத்தியமான துணிச்சலும் ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கணும். அது வந்து இந்த 2 வருஷத்தில் நான் அவர்கிட்ட பழகினதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நிறைய விஷயங்கள் நான் ஷூட்டிங்கில் நடந்ததெல்லாம் ஷேர் பண்ணணும். பட் இனிஷியலாக எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த கிக் ஸ்டார்ட் பண்ணும் போது இருந்த அந்த எனர்ஜி சொல்கிறேன். எனக்கு வந்து ஓகே, நம்ம வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து என்ன இருந்தாலும் அல்டிமேட் இதுன்றது வந்து நம்ம நினைக்கிறத செய்யறதுக்கு அலோவ் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர். அப்படி ஒரு ப்ரொடியூசராகவும் நான் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு நடிகராகவும் அவர் இருக்காருன்ற அந்த துணிச்சலோடு தான் நான் இந்த படத்தை ஆரம்பித்தேன். அப்படி தான் இன்றைக்கி முடிச்சிருக்கோம். சாட்டிஸ்ஃபைடாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கிளிம்ஸ் பார்த்துட்டீங்க, மற்ற உங்களோட கிளிம்ஸ் பற்றின ரிவ்யூஸை சொல்லுங்கள்.
விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அன்பும் பண்பும் நிறைந்த பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் மற்றும் இந்த படத்தின் இயக்குனர் டைரக்டர் திரு துரை செந்தில்குமார் அவர்கள் மற்றும் இந்த படத்தின் இசை அமைப்பாளர் திரு ஜிப்ரான் அவர்கள், என்றும் என்னோடு நட்போடு இருந்து வரும் வியாபாரிகள் சங்க தலைவர் திரு விக்ரமராஜா அவர்களே, இந்த படத்தில் பணியாற்ற அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் மற்றும் என் மேல் மிகுந்த அன்பும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு அதீத நம்பிக்கையோடு இருக்கும் என்னுடைய ரசிக பெருமக்களும் இந்த நேரத்தில் அனைவருக்கும் என் பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லீடர் இந்த படத்தோட டைட்டில் பார்த்ததும் எல்லாருக்கும் என்ன தோணுன்னா, இது ஒரு அரசியல் சார்ந்த படமா இல்லை இது ஒரு எந்த மாதிரி படம்னு ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் வரும். இது இந்த படத்தில் ஒரு அரசியல் சார்ந்த காட்சிகளோ இல்லை அரசியல் சார்ந்த ஒரு வசனங்களோ ஒரு துளி கூட இதில் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம். இப்போ இந்த கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க, இதுதான் இதில் ஒரு சின்ன ஒரு துளி, அதாவது ஒரு சோன பாத்துக்கு ஒரு சின்ன ஒரு துளி இது மாதிரி இந்த படத்தோடைய எசன்ஸ் இதுதான். இதே போல் தான் இந்த படம் கம்ப்ளீட்டாக ட்ராவல் ஆகும். இந்த படத்தோடைய ஸ்டோரி பார்த்திங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு இன்னசென்டான ஒரு அப்பா பிள்ளை, அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. திடீர்னு அவங்க வாழ்வியில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் அதில் இன்டர்ஃபியர் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை தான் நம்ம டைரக்டர் துரை செந்தில்குமார் அவ்வளோ அற்புதமாக இதில் திரைக்கதை அமைத்து இன்றைய தலைமுறைகளுக்கு பிடித்த மாதிரியான ஒரு திரைக்கதை அமைக்கணும். அதான் முக்கியம். இன்றைக்கி கதைகள் அதே தான் இருக்கும், இல்லை இயக்கங்கள் அதே தான் இருக்கும். இந்த திரைக்கதை அமைக்கிறது தான் இன்றைக்கி ஒரு சவாலான விஷயம். இன்றைய ரசிகர்களுக்கு திரைக்கதையை பிடிக்கிற மாதிரி அவ்வளோ துல்லியமாக, அதாவது படம் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சு, ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம துரை செந்தில்குமார் அவர்கள் டைரக்டர் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. அடுத்தது இசையமைப்பாளர் ஜிப்ரான் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு பார்த்துருப்பீங்க. அதே போல் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது. அதே போல் படத்தின் கதையோட்டத்துக்கு தகுந்த மாதிரியான சாங்ஸை இந்த படத்தில் அவர் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது டிஓபி திரு வெங்கடேஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா, நாங்கள் இந்த ஷூட்டிங் ஃபஸ்ட்டு ஒரு தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வெளிநாடான ஜார்ஜியாவில் கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் பண்ணோம். ஆஃப்டர் தட் ஜெய்ப்பூர், ஊட்டி, அப்புறம் சென்னையில் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஃபைட், அதே போல் எல்லா விஷயங்களும் பண்ணும்போது அப்புறம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவருக்கு இந்த படம் அவர் வாழ்வில் அடுத்த கட்ட உயரத்துக்கு எடுத்துகிட்டு போன்றதில் ஒரு துளியும் சந்தேகம் இல்லை. அடுத்தது எடிட்டர் பிரதீப் ராகவ். அவர் பார்த்திங்கன்னா, இப்போது சமீபத்தில் உள்ள படங்களான டிராகன், ஜனநாயகன் போன்ற படங்களில் பணியாற்றினவர். இந்த படத்தை அந்தளவுக்கு கிறிஸ்பாக, அந்தளவுக்கு ஒரு ஷார்ப்பாக ஒரு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது ஆர்ட் டைரக்டர் துரைராஜ். அவர் பார்த்திங்கன்னா, இது செட்டாக இல்லை நிஜமாகவே அப்படி இருந்ததுன்ற அளவுக்கு தான் ஒரு வியப்பாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு செட் அமைச்சு அவர் சிறப்பாக பணியாற்றியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் அடுத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் செட்லேயே மகேஷ் மேத்யூ, ஸ்டன் மாஸ்டர். அவர் பார்த்தீங்கன்னா, செட்டுக்கு வரும்போதே ஒரு ட்ராக்கு, ஒரு ஜாக்கெட் போட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு அப்படி ஒரு பவர்ஃபுல்லாக வருவார். அவர் வந்தாலே செட்டில் எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி, ஒரு பவர் வந்துடும். ஏன்னா தலைவர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம காந்தாரா 2ல் முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அதில் பார்த்துருப்பீங்க அவர் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கிறாருன்னு. ஸோ இந்த படத்துலையும் அதே போல் சில வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ரசிப்பீங்க. நீங்கள் எல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தரணும். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும் நன்றியும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.